வாட்ஸ்அப் மூலம் ஆள் மாறாட்டம் செய்து தனியார் நிறுவன உரிமையாளரிடம் 5 கோடி கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் மேலும் 4 கைது. சைபர் கிரைம் போலீசார் அதிரடி. பாஜக சார்பில் பல கோவில்களை மீட்டெடுத்து நல்லாட்சி புரிந்த வீரமங்கை அகல்யாபாய் ஹோல்கர் குறித்த கண்காட்சி. ராஜபவன் தொகுதியில் மீனவ பெண்களுக்கு வியாபாரம் செய்வதற்கான அன்னக்கொடை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம். இணையவழி மோசடிக்காரர்களுக்கு வங்கி கணக்குகளை வாங்கி கொடுத்து உதவியதால் மட்டும் இந்த வருடத்தில் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் கமிஷனுக்காக வங்கி கணக்கு, தொலைபேசி எண் ஆகியவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்து சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆளாக வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் போல் வாட்ஸ்அப்பில் ஆள் மாறாட்டம் செய்து 5.10 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா உத்தரவின்படி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வழிகாட்டுதலின்படி காவல் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த வழக்கில் ஏற்கனவே மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த 2 நபர்கள், கேரளாவைச் சேர்ந்த 5 நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றனர். மேலும் தற்பொழுது இந்த வழக்கில் 2,48,00,000 ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கேரளாவில் உள்ள ஆக்சிஸ் வங்கி கணக்கிற்கு 1,80,00,000 ரூபாய் பணம் சென்றது விசாரணையில் தெரிய வந்ததால் மேற்படி அந்த வங்கி கணக்கின் உரிமையாளர் சஜித் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வங்கி கணக்கை உபயோகப்படுத்திய நபரை கைது செய்ய புதுச்சேரி இணையவழி காவல்துறையின் தனிப்படை போலீசார் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் தலைமை காவலர் மணிமொழி, காவலர் வினோத், வைத்தியநாதன், ஓம்கார் நாத் என்பவரை கர்நாடகாவில் கைது செய்து அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தெலுங்கானா சென்று அங்கிருந்த ராகவேந்திரா என்பவரை கைது செய்து அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் சென்று சசிதர் நாயக் மற்றும் பவாஜன் என்ற 2 நபர்களையும் கைது செய்து அவர்கள் வங்கிக் கணக்கில் பணத்தை மாற்ற உபயோகப்படுத்திய செல்போன்கள், இன்டர்நெட் கனெக்ஷன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் ஒரு காரையும் பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட 4 நபர்களின் தகவலை வைத்து பார்க்கும் பொழுது இன்னும் சிலருக்கும் இந்த 5.10 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் தொடர்பு இருப்பது தெரிய வரவே மேலும் இதில் விசாரணை நடத்தி தொடர்புடைய நபர்களை கைது செய்ய விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் சில வெளிநாட்டு நபர்களின் தொடர்பு இருப்பதால் அது சம்பந்தமாக விசாரித்து அவர்களின் தகவல்களை திரட்ட போலீசார் முடிவு செய்துள்ளனர். இது சம்பந்தமாக புதுச்சேரி காவல்துறை தலைவர் டாக்டர் அஜித் குமார் சிங்லா உத்தரவுப்படி பல்வேறு வழக்குகளில் வெளிநாட்டு நபர்களின் தொடர்பு இருப்பது சமீப காலமாக அதிகரித்து வருவதால் விடுபட்ட நபர்களையும் கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி காவல்துறை ஐஜிபி டாக்டர் அஜித் குமார் சிங்லா தெரிவித்துள்ளார். மேலும் அவர் இன்று செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, இணையவழி மோசடிக்காரர்களுக்கு வங்கி கணக்குகளை மற்றவர்களுக்கு வாங்கி கொடுத்து உதவியதால் மட்டும் இந்த வருடத்தில் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆகவே பொதுமக்கள் கமிஷனுக்காக வங்கி கணக்கு, தொலைபேசி எண் ஆகியவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்து சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆளாக வேண்டாம் என எச்சரிக்கை செய்தார். இணையவழி மோசடிக்காரர்கள் தாங்கள் கொள்ளையெடுக்கின்ற பணங்களை இந்தியன் வங்கி கணக்குகளை வாங்கி அதில் மோசடி செய்த பணத்தை அனுப்பி எடுக்கின்றனர். 1%, 2% கமிஷன்களுக்கு ஆசைப்பட்டு வங்கி கணக்குகளை கொடுத்து உதவ வேண்டாம். உங்கள் வங்கி கணக்கிற்கு மோசடி செய்து வருகின்ற பணத்திற்கு நீங்களே பொறுப்பு. ஆகவே வங்கி கணக்கை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். கொடுத்து உதவுகின்ற நபர்கள் கட்டாயம் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறினார். மேலும் சைபர் குற்றம் தொடர்பான ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டாலும், ஆன்லைன் மோசடி மூலம் பணத்தை இழந்தாலும் உடனடியாக சைபர் குற்றத்திற்கான கட்டணமில்லா எண் 1930, இணையதளம் cybercrime.government.in, லேண்ட்லைன் 0413227614 9489205246 ஆகியவற்றை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவித்தார். இந்திய தேசத்தின் வீரமங்கை அகல்யாபாய் ஹோல்கரின் 300வது பிறந்த நாளையொட்டி அவர் குறித்த கண்காட்சியை பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி திறந்து வைத்தார். அகல்யாபாய் ஹோல்கர் மே 31, 1725 அகமத் நகரில் உள்ள சாங்கெட் என்னும் நகரின் இச்சோண்டி கிராமத்தில் பிறந்தவர். அகல்யாபாயின் கணவர் காண்டேராவ் ஹோல்கர் கும்பர்பூரில் 1754 உயிரிழந்தார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய மாமனார் மல்கர் ராவும் காலமானார். அதன் பிறகு ஓராண்டு கழித்து இந்தூர் அரசியாக முடிசூடப்பட்டார். தன்னுடைய அரசை வழிப்பறி கொள்ளையர்களிடமிருந்து காக்க பாடுபட்டார். தன்னுடைய போர்ப்படையை வழிநடத்துவதிலும் தன்னுடைய வீரத்தை காட்டினார். துகோசி ஹோல்கரை தன்னுடைய தளபதியாக நியமித்தார். இவரது 30 ஆண்டு ஆட்சி காலத்தில் முறையான நிர்வாகமும் நல்லதொரு ஆட்சியுமாக நடத்தினார். வாழும்போது மரியாதையுடனும் இறந்த பிறகு துறவி போலவும் கருதப்பட்டார். அகல்யாபாய் கட்டிடக்கலை நுட்பத்தில் ஆர்வம் உள்ளவராக இருந்தார். இந்தோர், மகேஸ்வர் பகுதிகளில் பல கோவில்களை நிறுவினார். இவருடைய ஆட்சி பகுதிகளில் மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் கோயில்கள், தர்மசாலை எனப்படும் ஓய்வு விடுதிகள் ஆகியவற்றை உருவாக்கினார்.
இந்துக்களின் முக்கிய தலமான குஜராத்தில் உள்ள துவாரகை முதல் கங்கை நதிக்கரையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் வரையிலும் உஜ்ஜயின், நாசிக், விஷ்ணுபாத் கோவில், கயா மற்றும் பாராலி, பைஜ்நாத் ஆகிய மகாராஷ்டிரா பகுதிகளிலும் கோயில்களை கட்டினார். சோமநாதபுரத்தில் பாழடைந்த சிவன் கோவிலை மீண்டும் கட்டி குடமுழுக்கு செய்தார். கங்கை நீரை பாரதத்தின் அனைத்து கோவில்களுக்கு மாதந்தோறும் அபிஷேகத்திற்கு அனுப்பி வைத்தார். பல கோவில்களை மீட்டெடுத்தவர். இந்திய அரசு அகல்யாபாய் கோல்கருக்கு மரியாதை அளிக்கும் விதமாக இந்தோர் விமான நிலையத்திற்கு தேவி அகல்யாபாய் கோல்கர் விமான நிலையம் என பெயர் சூட்டியுள்ளது. 1999ஆம் ஆண்டு இவருடைய படத்தை அஞ்சல் தலையில் பொறித்து மரியாதை செய்துள்ளது. இந்த நிலையில் இன்று இவரது 300வது பிறந்த நாளை முன்னிட்டு இவரை பற்றிய கண்காட்சி புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கண்காட்சியை பாஜக தலைவர் செல்வகணபதி MP திறந்து வைத்தார். விழாவில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் சிவகுமார், மாநில பொதுச் செயலாளர் மௌலிதேவன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி மீனவ பெண்களுக்கு மீன் வியாபாரம் செய்வதற்கு ஏதுவாக அன்னக்கூடையை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு மீன் வியாபாரம் செய்வதற்கு ஏதுவாக இலவச அன்னக்கூடைகள் வழங்கும் விழா வாழைக்குளம் செங்கேனியம்மன் கோவில் வளாகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி மீனவ பெண்களுக்கு இலவச அன்னக்கூடைகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். பைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த முன்னாள் மீனவ பஞ்சாயத்து தலைவர் கோதண்டம் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான ரமேஷ், வீரமணி, பிரகாஷ், செல்வம், சந்தோஷ், முருகன், பானுமோகன், செல்வி, வீரம்மா, லட்சுமி, ஜெயா, பாக்கியா, முனியம்மா, கோதை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யாதவ முன்னேற்ற சங்கம் சார்பில் நடைபெற்ற தியாகி துரை முனுசாமியின் 100ஆண்டு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினர். புதுச்சேரி யாதவ முன்னேற்ற சங்கம் மற்றும் தியாகி துரை முனுசாமி பிள்ளை குடும்பத்தினர் இணைந்து நடத்திய 100ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய விழாவில் யாதவ முன்னேற்ற சங்க செயலாளர் பேராவூர் பொன்மூர்த்தி வரவேற்றார். தொடர்ந்து யாதவ முன்னேற்ற சங்க புதுச்சேரி தலைவர் ரவி முனுசாமியின் உருவப்படம் திறந்து வைக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பவானி பரசுராமன் எழுதிய பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டமும் தியாகி துரை முனுசாமியும் என்ற நூலை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டார். இதனையடுத்து மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முனுசாமி குடும்பத்தினர் வழங்கினர். அதன்படி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 10 மாணவர்களுக்கு 5000 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டது. அதேபோன்று நலிந்த நிலையில் உள்ள 50 குடும்பங்களுக்கு 1200 மதிப்புள்ள மளிகை பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். விழாவில் தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு வேணுகோபால் மற்றும் தமிழ்ச்சங்க செயலாளர் மோகன்தாஸ், சீனு மோகன்தாஸ் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பூங்குழலி பெருமாள், முனைவர் பவானி பரசுராமன், ராசா என்கின்ற வரதராசு மற்றும் யாதவ முன்னேற்ற சங்க பொருளாளர் பாரதிதாசன், சென்னை மடிப்பாக்கம் சாந்தா ராமசாமி, எழில் நகர் சுப்பிரமணியன், தேவிகி நகர் பாபு என்கின்ற துரைசாமி, செட்டித்தெரு வைத்தியநாதன், சதீஷ் என்கின்ற பரசுராமன், தில்லை மேஸ்திரி வீதி கோபிநாதன் உள்ளிட்ட யாதவ முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் மனநல காப்பகத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுவை மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் 75வது பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் புதுவை மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதி முருங்கம்பாக்கத்தில் உள்ள ஜுவாலா ஹோம் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் சுசைராஜ், முன்னாள் வட்டார் காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் நாராயணசாமி, சுதாமா, கோபால்சாமி, ஞானசேகர், சுவாமிநாதன், அருள், காமராஜ், தமிழ், சங்கர், வேலுச்சாமி, பாண்டுரங்கன், ராஜகோபால், மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் லட்சுமி, காமாட்சி, பாக்கியா, அன்னலட்சுமி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உலக புகையிலை தினத்தை முன்னிட்டு யங் இந்தியன்ஸ் மற்றும் பிரவிடன்ஸ் மால் இணைந்து புகையிலை இல்லாத உலகம் என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு யங் இந்தியன்ஸ் பிரவிடன்ஸ் மாலுடன் இணைந்து புதுச்சேரியில் உள்ள பிரவிடன்ஸ் மாலில் ஓவிய போட்டியை நடத்தியது. புகையிலை இல்லாத உலகம் என்ற தலைப்பின் கீழ் 3ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள 150க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இப்போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வின் இடையில் சுற்றுச்சூழலில் மின்னணு கழிவுகளை எவ்வாறு கையாள்வது மற்றும் சுகாதாரத்தின் சுத்தம் என்ற தலைப்பில் கட்டிடக் கலைஞர் அமிர்தா, டாக்டர் கிளாடியா ஆகியோர் விரிவுரையின் மூலம் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களிடையே பரவலான விழிப்புணர்வை இந்நிகழ்வு ஏற்படுத்தியது.
இந்நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டின் மூலம் சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தும் தீமைகள் மற்றும் உடல் நலத்திற்கு ஏற்படுத்தும் தீங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் இறுதியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பிரபலன்ஸ் மால் உரிமையாளர் பிரசாந்த், யங் இந்தியன்ஸ் சேர்மன் ரகுநந்தன், கணபதி, துணை சேர்மன் மணியம்மை, ஆர்த்தி மற்றும் யங் இந்தியன்ஸ் உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலையில் பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் சார்பாக தேரெழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள் கிருஷ்ணராஜ், ஆனந்தபாபு தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, மாநில மூத்த தலைவர் தேவதாஸ், முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் இவர்களின் முன்னிலையில் திருத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் வேல்முருகன், உருளையன்பேட்டை வட்டார தலைவர் ஆறுமுகம் மற்றும் வழக்கறிஞர் வேல்முருகன், புகழேந்தி, சிவாஜி ராவ், சிலம்பரசன், மாநில செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, எஸ்பிஐ துரை, தியாகராஜன், காங்கிரஸ் நிர்வாகிகள் சுரேஷ், மணவாளன், வேலு, சிவசங்கரன், பன்னீர்செல்வம், கோவிந்தராஜ், முகுந்தன், குமார், குணசேகரன், கோவிந்தன், ஹரிதாஸ், அமுத கணேஷ், தொகுதி மகிழா காங்கிரஸ் தலைவி அம்சா, செல்வா, அம்பிகை, கலைவாணி, மேரி உட்பட பலர் உடன் இருந்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உப்பளம் தொகுதியில் ஏழை மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் திட்டம் தொடர்பாக ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மனு அளித்தார். உப்பளம் தொகுதி ஆட்டுப்பட்டி, நேதாஜி நகர் 2, காக்கையன்தோப்பு, ரோடியர்பேட் பகுதிகளில் வசிக்கும் ஏழை மக்கள் மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டம் தொடர்பாக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முதல்வர், துறை அமைச்சர்களை சந்தித்து பேசி வலியுறுத்தி ஏழை மக்களுக்கு நில உரிமை மனைப்பட்டா பெற்றுத் தருவதற்கு அரசு உறுதியளித்துள்ளது. அதனையடுத்து ஆதிதிராவிட நலத்துறை சிறப்பு கூறு நிதியின் கீழ் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் துவங்கியுள்ளது. இந்நிலையில் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை அவரது அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக நில உரிமையாளர்களை நேரடியாக இயக்குநர் முன்னிலையில் அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அரசு நிலை மதிப்பில் இடங்களை ஒப்படைக்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் ஒப்பந்தம் செய்தார். தொகுதி துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் காலப்பன், இருதயராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். உலக பட்டி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆலோசனைப்படி விழுப்புரம் கிழக்கு கழக மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் வானூர் மத்திய ஒன்றியம் இரும்பை கிராமத்தில் வசிக்கும் இருளர் மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கபாலி மற்றும் வானூர் மத்திய ஒன்றிய நிர்வாகி கார்வண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ராஜா, அவினேஷ், சிவா உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் 900 கல்வி நிறுவன வாகனங்களுக்கான 1100 மாணவ பேருந்து வாகனங்களின் சிறப்பு ஆய்வு முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று மேட்டுப்பாளையம் சரக்கு ஊர்தி முனையத்தில் தொடங்கியது. ஆய்வு செய்யப்பட்டதன் அடையாளமாக வாகனங்களுக்கு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. புதுச்சேரியில் மாணவ மாணவியர் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை தீவிரமாக அமல்படுத்தும் நோக்கிலும் புதுச்சேரி பகுதிக்கு உட்பட்ட கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு முகாம் 31ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மேட்டுப்பாளையம் சரக்கு ஊர்தி முனையத்தில் இன்று தொடங்கிய வாகன சிறப்பு ஆய்வு முகாமில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு 900 கல்வி நிறுவனங்களை சார்ந்த சுமார் 1100 வாகனங்களை ஆய்வு செய்தனர். சிறப்பு ஆய்வில் கலந்து கொண்ட வாகனங்களுக்கு ஆய்வு செய்யப்பட்டதன் அடையாளமாக ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. இதற்கென போக்குவரத்து துறையில் வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களின் ஓட்டுநர்களுக்கு தீயணைப்புத்துறை மூலமாக தீயணைக்கும் கருவி பயன்படுத்தப்படும் செயல்முறை விளக்கம் இந்த சிறப்பு முகாமில் செய்து காண்பிக்கப்பட்டது. ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், அனைத்து கல்வி நிறுவனங்களின் வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இதில் அடிப்படை தேவைகள் அனைத்தும் சரியாக இருக்கின்றதா, வாகனங்களில் படிக்கட்டுகள், பிரேக் சிஸ்டம், பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவை சரி செய்யப்பட்டுள்ளனவா என ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆய்வு செய்யப்படும் பேருந்துகளில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த வாகனத்தின் ரெனிவல் ரத்து செய்யப்பட்டு அந்த குறைகளை சரி செய்த பின்பு மீண்டும் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் அரசு மாணவர்கள் செல்லும் ₹1 பேருந்துகளுக்கும் கட்டாயம் ஆய்வு நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் கல்வீடு கட்டுவதற்கான 51 நபர்களுக்கு நிதி உதவிக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ்
மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு இரண்டாவது தவணையாக 3 நபர்களுக்கு தலா ரூபாய் 1,60,60,000 வீதம், ரூபாய் 4,80,000, மூன்றாவது தவணையாக 45 நபர்களுக்கு தலா ரூபாய் 70,000 வீதம், 31,50,000, ஒரு நபருக்கு 1,20,000 மற்றும் 2 நபர்களுக்கு தலா 1,90,000 வீதம் 3,80,000 என மொத்தம் 41,30,000 நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று தனது இல்லத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், களப்பணியாளர்கள் மற்றும் மணவெளி தொகுதி முக்கிய பிரமுகர்கள், விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்தி, மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், பூபாலன், மாசலாமணி, புத்துப்பட்டான்மணி, டாக்டர் ராஜ்குமார், பழனிவேல், சசி, ஐயனார், ராஜதுரை, ஜானகிராமன், தங்கதுரை, உமா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஏழை மாணவர்களுக்கு வழக்கறிஞர் ஐயப்பன் கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து ஏழை எளிய பெற்றோர்கள் இல்லாத, பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை 4 வருடங்களுக்கு மேல் வழங்கி வருகிறார். அந்த பெற்றோர் இல்லாத, பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கைடு புத்தகங்கள், பேக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், நோட்டு, பேனா ஆகியவற்றை ஏப்ரல் மாதத்திலிருந்து வழங்கி வருகிறார். அதன் பின்பு அவர்கள் படித்து வாழ்வில் முன்னேறி சாதனை படைக்குமாறு அறிவுரைகளையும் வழங்கினார் மற்றும் அவரவர் பகுதிகளில் இதுபோன்று சேவைகளை செய்யவும் மாணவர்களை கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகம் சார்பில் வியட்நாம் விடுதலை 50ஆம் ஆண்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகம் சார்பில் வியட்நாம் விடுதலை 50ஆம் ஆண்டு விழா நேற்று நடைபெற்றது. தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவிற்கு தலைவர் நாரா கலைநாதன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ஜீவானந்தம் வரவேற்றார். முனைவர்கள் சம்பத், வாசுகி, முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், முருகன், ஹேமா, பாண்டுரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா சிறப்புரையாற்றினார். சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், சுதா சுந்தர்ராமன், பிரதீஷ், இருதயராஜ், கீதநாதன் வாழ்த்தி பேசினர். இறுதியாக சுப்பையா நன்றி கூறினார். கவிஞர் தமிழ்வழி கல்வி வட்டம் சார்பில் சமூக விழிப்புணர்வு பயிலரங்கம் முத்தியால்பேட்டையில் நடைபெற்றது. கவிஞர் தமிழ்வழி கல்வி வட்டம் சார்பில் சமூக விழிப்புணர்வு பயிலரங்கம் முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஈரம் பவுண்டேஷன் அலுவலகத்தில் நடைபெற்றது. பயிலரங்கத்தில் மேகராஜ் வரவேற்புரையாற்றினார். ஈரம் ராஜேந்திரன் தலைமை உரையாற்றினார். லெனன்துரை நோக்கு உரையாற்றினார். முனைவர் வீரபாலகிருஷ்ணன், சண்முக சுந்தரம், பாலசுப்ரமணியன், ஜானி மற்றும் கவிஞர் தமிழ்வழி கல்வி வட்டம் சார்பில் சமூக விழிப்புணர்வு பயிலரங்கு முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஈரம் பவுண்டேஷன் அலுவலகத்தில் நடைபெற்றது. பயிலரங்கத்தில் மேகராஜ் வரவேற்புரையாற்றினார். ஈரம் ராஜேந்திரன் தலைமை உரையாற்றினார். லெனன்துரை நோக்கு உரையாற்றினார். முனைவர் வீரபாலகிருஷ்ணன், சண்முக சுந்தரம், பாலசுப்ரமணியன், ஜானி மற்றும் கவிஞர் தமிழ்வழி கல்வி வட்டத்தினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் சோதனை நடத்தினர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். மோப்பநாய் உதவியுடன் மருத்துவமனை முழுவதும் சோதனை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் மருத்துவமனைக்குள் மருத்துவர்கள், ஊழியர்கள், நோயாளிகள் அனைவரும் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு 4வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மிரட்டல் விடும் மர்ம நபரை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8,920 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 108 ரூபாய். வாட்ஸ்அப் மூலம் ஆள் மாறாட்டம் செய்து தனியார் நிறுவன உரிமையாளரிடம் 5 கோடி கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் மேலும் 4 கைது. சைபர் கிரைம் போலீசார் அதிரடி. பாஜக சார்பில் பல கோவில்களை மீட்டெடுத்து நல்லாட்சி புரிந்த வீரமங்கை அகல்யாபாய் போல்கர் குறித்த கண்காட்சி. ராஜபவன் தொகுதியில் மீனவ பெண்களுக்கு வியாபாரம் செய்வதற்கான அன்னக்கொடை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம். கலெக்டர் தலைமையில் 900 கல்வி நிறுவன வாகனங்களுக்கான 1100 மாணவர் பேருந்து வாகனங்களில் சிறப்பு ஆய்வு முகாம். மணவெளி தொகுதியில் கல்வீடு கட்டுவதற்கான நிதியுதவி ஆணை 51 நபர்களுக்கு சபாநாயகர் வழங்கல்.